Praise be to God. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எப்பொழுதுல இந்த நாளிலும் இந்த சங்கீத தியான வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால சமாதானத்தோடு இங்கே வந்து சேர கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபித்தவங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாரையும் விசாரிச்சிங்கன்னு சொல்லிட்டேன். அவங்க உங்களை விசாரிக்கிறாங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராங்க. தேங்க்யூ வெரி வெரி மச். நான் லிசன், நம்ம 41ஆம் சங்கீதத்தை நாங்கள் படித்து கொண்டு இருக்கிறோம். இந்த 41ஆம் சங்கீதத்தில் என்ன விசேஷமான காரியங்கள் இருக்குன்னு சொல்லி கவனிக்கு முன்பதாக இந்த சங்கீதம் பற்றி ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், சங்கீதம் வந்து 5 பிரிவுகளாக இருக்குது. முதல்ல சொல்லி கொடுத்துருக்குறீங்களா? 5 பிரிவுகள் எப்படி எதற்கு சம்மந்தப்பட்டிருக்குதுன்னா, எப்படி பஞ்சாகமும், அதாவது ஆதியாகவும் யாத்திராகவும் அந்த எண்ணாகவும் லேவராகவும் எண்ணாகவும் உபாகவும், இந்த 5 இருக்குங்களா? அது மாதிரியே இந்த சங்கீதங்களும் 5 பிரிவுகளாக இருக்கப்பட்டிருக்குது. முதல்ல வந்து ஆதியாகத்துக்கு இணையாக சொல்லப்படுகிறது. இது வேதாரிகள் கொடுத்திருக்கிற ஒரு விளக்கமாக இருக்கிறது. ஸோ இந்த இதில் இந்த அந்த முதலாவது பகுதி வந்து 1லேருந்து 41 அதிகாரங்கள், 41 அதிகாரங்கள்ல அது 41 தான் இறுதியான ஒரு அதிகாரம். இதில் கொடுத்துருக்கிற ஒரு விசேஷமான ஒரே ஒரு தன்மையை தான் நான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது என்னன்னு சொன்னால், அந்த வசனத்தில் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவன் மேலே சிந்தை உள்ளவர். படித்திருப்பீங்க இல்லைங்களா? அதில் ஃபர்ஸ்ட் வசனம் பாருங்களேன். சிறுமைப்படுத்தவனே சிந்தை உள்ளவன் அவன் பாக்கியவான். பாக்கியவான்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்போ இந்த சிறுமைப்பட்டுள்ள சிந்தை உள்ளவனுங்கிறது வந்து காட்ஸ் நேச்சர், தேவனுடைய சுவாபமாக இருக்கிறது. தேவன் வந்து தீயோர் மேலும் நல்லோர் மேலும் நன்மையை வர்ஷிக்கிற தேவனாக இருக்கிறார், மழையை வர்ஷிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ அந்த பொதுவான கிருபை எல்லாருக்கும் தருகிற தேவன், அவருடைய சிந்தனை எப்பொழுதுமே சிறுமைப்பட்டவர் மேல இருக்கிறது. அதான் சொல்ற, திக்கற்றலுக்கும் அனாதைகளுக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். இங்கிலீஷ் அவங்களாம் இருக்கும், இஸ் அ ஃபாதர் ஆஃப் த ஃபாதர்லெஸ். தகப்பன் இல்லாதவர்களுக்கு தகப்பனாக இருக்கிறார். நானே உன் நாயகனாக இருக்கிறேன் அப்படி சொல்லி கத்து நம்மளை ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கலாம். அப்போ தேவனுடைய தன்மையை குறிக்கிறது, தேவனுடைய குணாதிசயங்களை குறிக்கிறதாக இருக்கிறது. அப்போ 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் அந்த 4ஆம் வசனம் சொல்லப்படுது, we are partakers of the divine nature of God. தேவனுடைய திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவராக இருக்கிறோம். எதற்கு? எப்படின்னா, இந்த வாக்குத்தத்தங்கள் மூலமாக தான். இந்த வாக்குத்தத்தங்கள் சொல்லுகிறது சிந்தை மற்றும் சிந்தனை உள்ளவன். அப்போ அப்படியே அதில் கண்டிஷனல் பிளெஸ்ஸிங், அதாவது நிபந்தனைக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். யார் இந்த சிறுமைப்பட்டவன் மேல இருக்கிறானோ அவன் மேல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸோ அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னு சொன்னா, அந்த திவ்ய சுவாபத்துல நம்ம வரும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் தன்னால் நமக்கு வருகிறதுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ சிறுமைப்பட்டவன் யார்? Who is a poor people? Who are the ones that are less fortunate அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னன்னு பார்த்தா, ஆவிக்குரிய விதத்தில் மற்றும் அபராத விதத்தில் யாரு குறைபட்டவர்களாக இருக்கிறார்களோ அவங்க சிறுமைப்பட்டவர்கள். சில வேளையில் சில மக்கள் எத்தனையோ வருஷமாக கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, சில ஜபிக்க தெரியாது, ஆவியில் அந்த குறைவு போட்டிருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட மக்களை நம்ம இவன் சரியானவன் இப்படி அப்படின்னு சொல்லாமல், அவங்களுக்கும் நம்ம சிந்தனை உள்ளாங்க, அவங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்து அவங்களை வளர்த்து விடுகிறது தான் நம்ம ஆவிக்குரிய முதிர்ச்சியை காட்டுகிறது. அது ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் தருகிறது. எனக்கு ஞாபகம் இருக்குது, என்னுடைய காலேஜ் ஒன்று ரொம்ப நாள் கிறிஸ்தவம் வந்து ஜெபிக்க தெரியாதான். எப்படி ஜெபிக்கிறது எல்லாத்தையும் கேட்கும். அது அவங்க பாஸ்டர் கிட்ட கேட்டால் அது தன்னால் வரும்னு சொன்னாராம். அப்போது என்கிட்ட சொல்லிச்சு. அப்போ நான் சொன்னேன், நமக்கெல்லாம் அப்பா சின்ன வயசுலாம் சொல்லி கொடுத்துரு, அப்பா அம்மாலாம் சொல்லி கொடுத்தனால அந்த 5 விதமான காரியங்களை சொல்லி கொடுத்து அதை எழுதி கொடுத்த உடனே அதை ஜெபிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க பாஸ்டர்கிட்ட போய் சொல்லுது, இந்த மாதிரி தான். அப்போது இந்த மாதிரி குறைபட்டவங்க மேலே நம்ம சிந்தனை உள்ளவர்களாக இருந்து அவளுக்கு உதவி செய்கிறது அவசியமாக இருக்கிறது. அதான் காட்ஸ் தாட், காட்ஸ் ப்ராவிடன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது எல்லா கிரியையின் மேலேயும் தேவன் அக்கறை உள்ளவராக அதை நம்ம போதிக்கிறவராக இருக்கிறார், சரிங்களா? அதே போல பொருளாதார விதத்திலையும் நம்ம அந்த இரக்க சிந்தனை நமக்கு எப்பயுமே இருக்கணும் தேவ பிள்ளை. ஏன்னா இறுக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்துதான் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார் கர்த்தர். அப்போ நமக்கும் அந்த இரக்க குணம் கட்டாயமாக இருக்கணும், இந்த சிந்தனை நம்ம கட்டாயமாக இருக்கணும். அப்படிப்பட்டவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அப்படிப்பட்டவன் தான் தெய்வீக சுவாபத்தில் பங்குள்ளவனாக இருக்கிறான், சரிங்களா? இப்போ பாருங்களேன், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இந்த ஐஸ்வர்யவான் லாசர் பார்த்துக்கோங்களேன். ஐஸ்வர்யவானுக்கு லாசர் தெரியாமல் இல்லைங்க, அவன் வாசல்ல தான் இருக்கிறான். அவனுடைய தரத்துலையும் அவனுக்கு ஒரு வேலை ஆகாரமும் அவனுக்கு தரல. ஆனால் அவங்க மறித்து அந்த அடுத்த உலகத்துக்கு போன பிறகு பாதாளத்திலிருந்து அதை லாசரு என்று அவனால் பார்க்க முடிகிறதே, அடையாளம் கொள்ள முடிகிறதே, எனக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுன்னு சொல்ல முடியுதே. அப்போது உலகத்துலேருந்து உனக்கு கண்ணு தெரியலையா? உன் வாசல் இருக்கிற அந்த எளியவனுக்கு கொடுக்கணும், அவனுக்கு நினைவு இல்லையா? இல்லைங்களா? அப்போது நம்ம சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்ம சொல்லுவோம்ல,
இந்த இதில் போய் காசு கேட்குறான். இதெல்லாம் ஒரு ராக்கெட்டுங்க, இவங்கெல்லாம் ஒரு கும்பலுங்க, இப்படியே வரானுங்க அப்படிலாம் சொல்லுவோம். இதெல்லாம் வச்சுக்கோங்க, இது கர்த்தர் உங்களுக்கு அனுப்புகிற சோதனை. கர்த்தர் வந்து அம்மா தாயன்னு கேட்டால் கொடுத்துருங்க, அதுக்குன்னு கொஞ்சம் காசு வச்சு கொடுங்க. எப்பொழுதுமே அந்த சிந்தனை இறக்க குணமுள்ளது தான் கர்த்தருக்கு பிடிக்கும். அந்த பிள்ளை இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர்கிட்ட யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க பாவம் இருந்தவங்களா, அவங்க கஷ்டம் அப்படின்னு நினைக்கல. அவர் மனதுருக்க முடியவராக அவர் ஆசீர்வதிக்கிறார், தொட்டு சுகமாக்குறார். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த ஒரு மனதுருக்கம் தான் உங்களையும் எனக்கும் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் ஆண்டவருடைய 1000 சாட்சி நாங்கள் ஆளுகை செய்யலாம் வரும்போது, அப்போ இயேசுவை போல இருந்தாதான், அந்த சிந்தனை நமக்கு இருந்தாதான் நாமளும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பங்குள்ளவர்களாக நாங்கள் ஆளுகை செய்ய முடியும். நான் எப்பொழுதும் சொல்கிறது போல, இந்த பூலோகம், இந்த இடத்துல we have been trained to do ministry with Jesus in the millennium. அதாவது அரசர சாட்சியில் தேவனோடு கூட ஆளுகை செய்ய முடியாது, இங்கே ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறது. இங்கேயே அந்த தெய்வீகத்தை நாம் பெற்றுக்கொண்டு தேவனுடைய காரியங்களை கற்றுக்கொண்டு அவரை போல நடக்க கற்றுக்கொண்டாதான் அங்கே போய் இந்த ஊழியத்தை நம்ம செய்ய முடியும். தேவ பிள்ளைல நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதாவது நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். தேவனுடைய காரியங்கள் வந்து அப்பா இயேசுவை பண்ணாவே அந்த ட்ரைனிங், அந்த பீரியட்ல நம்ம அப்படிப்பட்ட சிந்தனையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரெண்டாவது ஒரு கதை ஒன்று இருக்கு இல்லைங்களா? இந்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எத்தனை ஞாபகம் இருக்கு? இந்த வாலிபன் ஐஸ்வரவானாக இருந்தான். அப்போ அவனுக்கு எல்லாமே நான் செய்ய முடியும் ஆண்டவரேன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உனக்கு உள்ளதெல்லாத்தையும் விட்டுட்டு நீ வாப்பானா கொடுக்க அவனுக்கு மனசு இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க மனசு இல்லை. ஸோ சம்டைம் இட்ஸ் ஆல்வேஸ் லைக் தட். எல்லாருக்கும் அந்த மனசு வராது இல்லைங்களா? அது நம்ம சபையில் கூட பார்த்தீங்கன்னா சில மக்கள் வந்து இந்த கொடுக்கணும் அப்படின்னா ஓடி வந்து கொடுப்பாங்க. சிலவங்க புது புது சேலை, புது ஜம்காலம் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. கொடுக்கணும் தேவைப்படலை. சிறுமைப்பட்ட சிந்தனை உள்ளவளாக இருக்க வேணும் தேவைப்படலை. அழிந்து போகிற ஆத்மால் கொடுத்த சிந்தனை உள்ளவளாக இருக்க வேணும் தேவைப்படலை. அது உங்களுக்கும் எனக்கும் மேல் வந்த கடமையாக இருக்கிறது. இதுதான் நம்முடைய தெய்வீக சுவாபத்துக்கு பங்குள்ளதால் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சின்ன கதை சொல்லிட்டு இந்த காரியத்தை நான் முடிக்கிறேன். அதனால் உண்டான ஆசீர்வாதங்களை பின்வரும் வாரங்களை நாங்கள் கவனிக்கலாம், சரிங்களா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ நம்மளுடைய சிந்தனைக்குரிய காரியம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு மனதுருக்கம் இருதயம் இருக்கிறதா, எனக்கு அந்த மற்றொரு மேல ஒரு மனதுருக்கம் இருக்கிறதா அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும். இல்லாட்டா நம்ம சமன நல்லா வேணும், அப்படிதான் ஆகணும் அப்படின்னு இருக்குதா அப்படின்னு சிந்தித்து பார்த்துக்கொள்ளுங்க. நம்மளுடைய இருதயம் எப்பொழுதுமே இயேசுவை போல இருக்கணும். நம்ம இயேசுவை போல இறக்க குணம், இயேசுவை போல சார்ந்த குணம், இயேசுவை போல தாழ்மை, இயேசுவை போல கீழ்ப்படிதல். அப்போ இன்றைக்கு கற்றுக்கொள்ள காரியம் இயேசுவை போல இறக்க குணம். த கன்சிடரிங் த புவர், யார் எளிமை உள்ளவர்கள் அப்படி நம்ம சிந்தித்து செயல்படுகிறது அது வந்து செகண்ட் நேச்சர் ஆயிரும் நினைக்குவாங்க இல்லைங்களா? சொல்லுவாங்களா அப்படியே அதோட பார்க்க இறக்க குணம், அதுதான் முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயத்துல ப்ராவர்ப்ஸ்ல நீதிமொழியில் போட்டிருக்கிறது, நீதிமான் தன் மிருக ஜீவன்களையும் காப்பாற்றுகிறார். ஸோ மிருகமானாலும் மனிதனானாலும் ஒரு இறக்க குணம் இருக்கிறது ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கிறது. சரி, ஒரு கதை பார்க்கலாமா? ஒரு தடவை அந்த ஏஞ்சல் கர்த்தர் கூப்பிட்டு பேசுறாரு. அந்த ஏஞ்சல் கிட்ட சொல்றாரு, என்னப்பா இந்த மாதிரி வேலைலாம் உனக்கு இருக்கு, நீ போ அப்படின்னு சொல்றாரு. அவர் போகும்பொழுது அந்த ஏஞ்சல் கூப்பிட்டு சொல்றாரு, அப்பா நீ வெளியில போகும்போது அந்த ரிவரை கிராஸ் பண்ணி போவல நதியை, அப்போ அவங்க ஒரு எறும்பு தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்குது, நீ ஒரு இலையை எடுத்து அப்படி போட்டு விட்டுரு, அது தப்பிச்சுக்கும். அப்போ அதுதான் தேவனுடைய உள்ளம் தேவைக்குள்ள. அந்த இலையை போட்ட உடனே அது மேலே ஏறி அதை தப்பிச்சுக்குது. அப்போ ஆண்டவர் தன்னுடைய கிரீச்சர்ஸ்க்கு, தன்னை சிருஷ்டித்தவைகள் எல்லாருமே அக்கறை உள்ளவராக இருக்கிறார், விசாரிக்கிறவராக இருக்கிறார், மனதுடையவராக இருக்கிறார். அதே போலதான் நீங்களும் நானே, நோ மேட்டர் வாட் இட் இஸ், ஏதோ அது மனுஷனானாலும் மிருகனானாலும் நமக்கும் அந்த இரக்க சிந்தனை இருக்கணும். அந்த சிறுமைப்பட்டவர் மேல் ஒரு சிந்தனை நமக்கு இருக்கிறது அவசியமா இருக்கிறது. அப்படி செய்யும் பொழுது அதனால் அதிகமான ஆசீர்வாதங்கள், எல்லா பைபிளில் கொடுக்கப்பட்ட முக்கால்வாசி ஆசீர்வாதங்கள்லாம் ஒரு நிபந்தனைக்குள்ள ஆசீர்வாதங்கள் தான். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் உண்டாகும். அது பிரின்சிபல் ஆஃப் காட், அதுதான் தேவனுடைய பிரின்சிபலாக இருக்கிறது. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அதை கற்றுக்கொண்டு தேவனுக்காக வாழதான். இந்த உலகத்தில் நான் எப்பவுமே சொல்ற ஒரு காரியம், ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கிறது. அந்த ஒரே ஒரு வாழ்க்கையில இயேசுக்காக என்ன செய்கிறோம், இயேசுவை போல மாறுகிறது தான் நம்முடைய திவ்ய சுவாபங்களை மாற்றிக்கொள்ளுகிறது தான் காரியமாக இருக்கிறது. தேவ பிள்ளைல சில பிள்ளைங்களுக்காரங்கள அம்மா கூடு அப்படின்னா உடனே கொடுக்கும், சிலதுங்க கொடுக்காதுங்க, அப்படி அப்படின்னுங்க. அப்போ உங்கள் குணம் எப்படிப்பட்டதாக இருக்குது? ஜென்ம சுவாபங்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும், இயேசுவை போல் நாங்கள் மாற வேண்டும். அதான் தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது. இதனால கூட உங்களுக்குள்ள நீங்கள் பாருங்கள், எனக்கு ஒரு
சிந்தனை இருக்கிறதா? இந்த அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க முடியாது. அவர்களுக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், என் குடும்பத்துக்காக உபவாசிக்கிறேன். அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக நான் உபவாசிக்கிறேன்னா, இது பாருங்க தேவப்பிள்ளை, இந்த இந்த காப்பகங்கள் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ குழந்தைகள் அப்பா இல்லாம அம்மா எல்லாம் இருக்கிறாங்க. என் பர்த்டே நான் அவ்வளோ செலிப்ரேட் பண்றேனே, அந்த பர்த்டேல அந்த குழந்தைகளுக்கு நான் என்ன செய்கிறேன், இவர்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சிந்தித்து செயல்படுகிறது அவசியமாக இருக்கு தேவப்பிள்ளைல. தேவப்பிள்ளை இந்த காரியத்தில் சில செலிப்ரிட்டிஸ்லாம் ரொம்பவே நல்லபடியாக செய்கிறாங்க. அவங்களோட பர்த்டேலாம் போய் காப்பகத்தில் சாப்பாடு கொடுக்குறாங்க, துணிமணி வாங்கி கொடுக்குறாங்க. தேவப்பிள்ளை நீங்களும் நானும் செய்ய வேண்டிய கடமையாக இருக்கிறது, கடைசி காலமாக இருக்கிறது. நம்ம இருதயத்தில் இந்த கம்பேஷன் ஃபெட்டிக்னு ஒரு விஷயம் இருக்குது, அது வந்துடக்கூடாது. அது வந்துச்சுன்னு சொன்னால் என்ன ஆகுன்னா, நன்மை செய்கிறது சோர்ந்து போய்விடும். அதை சொல்கிற, நன்மை செய்கிறது சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் செய்யுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை பிடி ஜெபிக்கலாமா? அன்பான இயேசப்பா, இந்த நாளிலும் கூட கத்தாவே இந்த சிந்தனையை கத்தங்களை தந்ததுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் எப்பொழுதுமே சிறுமைப்பட்டோட சிந்தனை உள்ளவளாக தேவனை போல் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் உள்ளம் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு கொடுக்கிற உள்ளமாக, மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற உள்ளமாக, ஆண்டவரை எப்பொழுதும் ஆண்டவரை அன்பு செலுத்துகிற உள்ளமாக இருக்க கிருபை செய்யுங்க கத்தாவே. நீங்கள் எப்படி மனதுருகுனீங்களோ, ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்போது மனதுருங்கி நீங்கள் அந்த வித் ஆல் இன்வால்வ்மெண்ட் நீங்கள் அந்த காரியத்தை செஞ்சீங்க ஆண்டவரை. அப்போ நாங்களும் ஆண்டவர் ஏனோ தான் ரெண்டு வாழ்க்கையில் மனதுருக்கத்தோடு உண்மையான அன்போடு கூட மற்றவர்களை விசாரிக்கவும் உபசரிக்கவும் என் தேவனை உயர்த்தவும் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த காரியத்தை கர்த்தர்கள் எழுதி வைத்தது காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் அதை பேசத்தக்கதான கிருபை கொடுத்த காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமை யாவுக்கு செலுத்துகிறேன். மிகுதியான ஆராதனை பகுதியில் கதை பொறுப்படுப்பீராக. உடைய பிரச்சனைகளை ஆட்கொண்டு வழிநடத்துவதாக. உடைய வருகை காலையில் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாளிலும் கூட யாரேனும் கர்த்தாவே சப்பா என்னை விசாரிக்க யாரும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவரே வருத்தத்தோடு இருப்பாங்க சொன்னா, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார், நான் உன்னை விசாரிக்கிறேன்னு சொல்லி தேவன் சொல்கிற வார்த்தையை அவள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதான். என்னை கர்த்தனை பார்த்துக் கொள்வார், கர்த்தன் தேவனை சந்திப்பார், கர்த்தனை கைவிட மாட்டான்னு சொல்லி அவர்கள் விசுவாசம் உண்டாகட்டும் கர்த்தாவே. Stir up the faith within them, Father God. அவங்களுடைய விசுவாசம் அதிகமாகட்டும் கர்த்தா. என் தேவனை கைவிட மாட்டார், என்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார், என் கவலை என் மேல் வைத்து விடுகிறேன்னு சொல்லி வைத்து விட வேண்டிய கிருபையை தருவீராக. உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எல்லா அந்த காரியத்தின் கிரியிலும் அதைரியப்படுத்துகிற பொல்லாத பேய்களை இயேசு நாமத்தினாலே நாங்கள் நிர்மூலமாக்கி போடுகிறோம் கர்த்தாவே. ரத்தத்தின் கோட்டத்துக்குள்ள எங்கள் ஒவ்வொரு குடும்பமா இருந்தால் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிச்சு கொடுப்பீராக. ஒவ்வொரு காரியத்தையும் பொறுப்படுத்தி நடத்துவீராக. துதிகரமாகி யாவுக்கு செலுத்துகிறேன். இப்ப இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவ பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise be to God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord.